பொதுவாக 1972 இந்த இயக்கத்தை துவங்குகிற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 100 நாட்கள் தான் திரைப்படத்தை போல ஓடும் என்று சொன்னார்கள். ஆனால் அவருடைய வரலாறு என்பது 3 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கப்பட்டார். அதற்கு பிறகு அம்மா அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் 5 முறை வெற்றி வாகை சூடினார்கள். ஆகவே திரைப்படத்திலே நடிக்கின்றவர்கள் அரசியலுக்கு வர முடியும், வெற்றி பெற முடியும் என்ற வரலாற்றை இந்தியாவிற்கே முதல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஆந்திராவிலே எம்டி ராமராவ் உருவாக்கி காட்டினார்கள். இப்போது இருக்கின்ற நிலை டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியை தவிர அண்ணா திமுக என்ற இயக்கம் உங்களை பொறுத்தவரையிலும் அவர் கூறுவதைப் போல நிலை இல்லை. ஏனென்றால் இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிற புரட்சித் தலைவர் படம் இல்லை, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படம் இல்லை. என்டிஏ கூட்டணியுடைய கூட்டம் பாரதபுரமுடைய தலைமையை அங்கே பாரதபுரம் வருகிற போது அந்த நிகழ்ச்சியிலே பின்னாலே வைக்கப்பட்டிருக்கிற பேனரில் இல்லை. அப்படி என்றால் யாரை நம்பி இவர் கட்சியை நடத்துகிறார்? இவர் முகத்துக்காக ஓட்டு போடுகிறார்களா? அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவரா? குறிப்பாக இவர் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற்ற வரலாறே இல்லை. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அனைத்துமே வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். அதை உணராமல் செல்வாக்கு மிக்க தலைவரை, நாளை தமிழகத்தை ஆளப்போகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மக்கள் அனைவருமே ஒருமனதாக ஒரு புதிய மாற்றத்தை விரும்புகிறார். இதுதான் உண்மை. அந்த புதிய மாற்றத்திற்கு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய் தேவையில்லை என்று இன்று மக்களுக்காக நான் பணியாற்றுகிறேன் என்று குறிப்பிட்டு களத்திலே இறங்கியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் கேட்கக்கூடும், அண்ணா திமுக காரருடைய இல்லத்திலும் சரி, மற்ற திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அவர் வீட்டிலே சென்று கேட்கின்ற போது அவருடைய குரல் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், அவருடைய மனைவி, மகன், மகள் எல்லோருமே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற டிவிகேவுடைய தலைவர் வெற்றி தளபதி விஜய் அவர்களுக்குத்தான் எங்கள் வாக்கு என்று சொல்லப்படுகிற நிலை இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய சர்வே மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டது, இப்போது 40% நாங்கள் இருக்கிறோம். இதுவரையிலும் சொல்லாத ஒரு வார்த்தை ஏன் இவர் சொல்லுகிறார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஸ்டெர்லைட். இவர் ஆட்சியிலே முதலமைச்சர் 13 பேர்களை குருவிகளை சுடுவது போல சுட்டுக் கொண்டார்கள். அவர் நேரடியாக பார்த்தாரா? 100 நாட்கள் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு ஒராவது அமைச்சர் சென்றிருக்கிறார்களா? இல்லை. இன்றைக்கு அதையும் இதையும் பேசிக் கொண்டிருக்கிறார், ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், இவர் முதலமைச்சராக இருக்கிற போது அப்போது சென்றிருக்க வேண்டும். 100 நாட்கள் நடந்த போராட்டத்திற்கு ஒரு அமைச்சர் கூட அங்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இன்றைக்கு இவர் பேசுகிறார். அம்மாவுடைய தங்கி இருக்கிற கொடநாடு 2 கொலைகள் ஏற்பட்டதற்கு பிறகு காலையில் தான் எனக்கு தெரியும் என்கிறார் ஒரு முதலமைச்சராக இருப்பவர். அது மட்டுமல்ல, அது தனியாரிடம், அதற்காக நான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார்.
இவர் எத்தனை முறை அம்மாவிடத்திலே சென்றார் என்பதும் நமக்கு தெரியும். இவர் எப்படி முதலமைச்சரானார் என்பதும் நமக்கு தெரியும். எப்படி தவழ்ந்து வந்தார் என்பதும் நாடு தெரியும். அப்படி இருக்கையில் இவரை பற்றி பேசுவதற்கு அவரை பொறுத்தவரையிலும் அதற்கு தகுதி இல்லை என்பதைத்தான் அங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மாற்றத்தை விரும்புகிற, எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி விஜயால் மட்டும்தான் முடியும் என்பதை 2026 தீர்ப்பு வழங்க இருக்கிறது. அது யாராலும் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஆட்சியில் பங்கு என விஜய் கூறிய போதும் கூட்டணிக்கு கட்சிகள் வராமல் இருக்குது. இந்த தேர்தலில் அவர் தனித்து விடப்பட்டார்னு பார்க்கலாமா சார்? பொதுவாக அந்த முடிவுகளை பொறுத்தவரையும் தலைவர் தான் அந்த முடிவுகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்காது. அனைத்து கட்சியுமே அவருடைய கட்சியில் இருப்பவர் பல பேர் பல கருத்துக்களை சொல்வதைப் போல நாங்கள் சொல்வதில்லை. தெற்கே இருக்கிறவனு சொல்லுவாங்க, வடக்கு இருக்கிறவனு சொல்லுவாங்க, டெல்டாவில் இருக்கிறவனு சொல்லுவாங்க. அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லை. ஆகவே எங்கள் கட்டுப்பாடுகள் அங்கே இல்லை. யார் வேண்டுமானாலும் பேட்டி கொடுக்கலாம். ஆகவே எங்களை பொறுத்தவரையும் தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் அடிப்படையில் எங்களுடைய பயணங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். எந்த கேள்வியாக இருந்தாலும் தெரிந்து அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறதே தவிர பலவேறு கருத்துக்களை சொல்கிறார்கள். தர்மாக்கூடர் வரையிலும் உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, இதையெல்லாம் நான் சொல்லக்கூடாது என்னுடைய அளவில் இருந்து. எங்களை பொறுத்தவரையிலும் இவர் நாளை முதலமைச்சராவதை 2026 எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது.